விவாத நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் முன்வைக்கும் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் தாவேகாவினர் கூச்சலிட்டு விவாதத்தை கலவர நிகழ்ச்சியாக மாற்றுவது போல் தற்போது மீண்டும் மாற்றியிருக்கின்றனர். அவர்களுக்கு சாட்டை துரைமுருகன் தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த பக்காமாசு வீட்டுல வர வச்சு பார்த்தார். உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? பர்மிஷன் தந்தா அப்படி அறுத்து தள்ளிருப்பீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நாளைக்கு வீடியோ போட்டு பதில் சொல்லணும். உங்களுக்கு தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால் என் தம்பி கார்த்திக் கேட்டது போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன் சொல்ல சொல்லு. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. கவலைப்படாதீங்க, ஜனநாயகன் படம் FTVS பாத்திரலாம், கவலைப்படாதீங்க. கவலை தான் இந்த உங்க முகங்களின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா? தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் என்ற விவாத நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. இந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஆக சிறந்த பேச்சாளர்களான சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக் ஆகிய இருவரும் இணைந்து பங்கேற்று இருந்தனர். இதில் யாராவது ஒருவர் தனியாக பங்கேற்றாலே எதிர்க்கட்சியினர் அரண்டு போவார்கள். இருவரும் இணைந்து பங்கேற்றது தாவேகாவினரை நடுக்கமடைய செய்திருந்தது. இந்நிலையில்தான் தாவேகா சார்பில் பங்கேற்ற முஸ்தபா நாம் கட்சியினரை பாஜக பி டீம் என விமர்சித்து இருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய சாட்டை துரைமுருகன் தாவேகா விஜயை கடுமையாக விமர்சித்து இருந்தார். நாங்கள் பாஜகவின் பி டீம் என்றால் நீங்கள் ஏன் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத மத்திய அரசை கண்டித்தும் மோடியை கண்டித்தும் வீடியோ வெளியிடவில்லை? தைரியம் இருந்தால் பாஜகவை எதிர்க்க வேண்டியது தானே? அப்போது யார் பாஜகவின் பி டீம் என சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தான் இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் கீழே அமர்ந்திருந்த தாவேகாவினர் சாட்டை துரைமுருகனிடம் சீறினர். எனவே கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் இப்படி கலவரத்தில் ஈடுபடுகின்றனர் என தாவேகாவினரை அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் என அனைத்து கட்சியினரும் விமர்சித்து வருகின்றனர். விஜய் பின்னால் இருக்கும் கூட்டம் கொள்கை கோட்பாடு இல்லாத அரசியல் முதிர்ச்சியின்மை கூட்டம். அது வெறும் ரசிகர் படைதானே தவிர தொண்டர்கள் படை அல்ல என்ற விமர்சனமும் பெருமளவில் எழுந்து வருகிறது. அரசியல் என்பது சினிமா படப்பிடிப்பு தளம் அல்ல. இங்கு நடக்கும் நிர்வாக சீர்கேடுகள் உயிர்களை பறிக்கும். அப்படிதான் கரூர் சம்பவமும் நடந்து உள்ளது. விஜயால் ஒரு மாநாட்டையோ ஒரு கட்சியையோ அல்லது ஒரு நெருக்கடியையோ நிர்வகிக்க முடியவில்லை என்றால் 7 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் மற்றும் மக்கள் நலனை எப்படி நிர்வகிக்க முடியும் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எனவே புதிதாக கட்சி தொடங்கிய தாவேகாவினர் எந்த ஒரு சமூக சீர்கேடுக்கும் குரல் கொடுக்காத இவர்கள் 8 ஆண்டு காலமாக கட்சி தொடங்கி கொள்கை கோட்பாட்டில் இருந்து சிறிதும் விலகாமல் அனைத்து குற்றங்களுக்கும் முதல் ஆளாக குரல் கொடுத்து இன்று 8% வாக்கு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்கும் சூழலில் நாம் தமிழரை விமர்சிக்க தாவேகாவினருக்கு தகுதி இல்லை என பதிலடி கொடுத்து வருகின்றனர்.